ஹாய் வீவர்ஸ், ஐபிஎல் உடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல் உடைய 7வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச் மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டிபிகேஎஸ் ஜிடி மேட்ச் வந்து பார்த்தோம்னா அதில் நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ராங்காக வந்து போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புக் செட் மேட்ச், ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரேட் வந்து ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் கட்டும் பண்ணியாச்சு, புக் செட்டும் வந்து பண்ணியாச்சு. ஸோ ப்ராஃபிட் தான். ஆனால் எங்கே இது மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இம்பேக்ட் பிளேயர் தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த இம்பேக்ட் பிளேயரை வந்து மேட்சோட சுச்சுவேஷன் தான் வந்து முடிவு பண்ணும். இம்பேக்ட் பிளேயராக ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களே வந்து இறக்குவாங்க, நம்ம வந்து நம்பவே வந்து முடியாது. மேட்சோட சுச்சுவேஷன் தான் வந்து முடிவு பண்ணும். அப்படி தான் நேற்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இம்பாக்டாக வச்சிருந்தது ஹர்ப்ரீத் பிரார் தான். ஆனால் ஸ்பின் அடிவாங்கவும் பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமாரை பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த இம்பாக்ட் வந்து சூப்பராக வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு, அவங்க சக்ஸஸும் பண்ணி கொடுத்துருச்சு. வைசாக் விஜயகுமார் வந்து சொல்லியிருக்காரு, என்ன இம்பாக்ட் பண்ணாலும் நினைக்கவே இல்லை, நான் இம்பாக்ட் பிளேயராக ஃபஸ்ட் வந்து இல்லை, திடீர்னு வந்து நான் தான் இம்பாக்ட் வந்து சொல்லிட்டாங்க, ஆனால் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயரை பார்த்தீங்கன்னா மேட்சோட சுச்சுவேஷன் தான் வந்து எப்பயுமே வந்து முடிவு பண்ணும். நம்ம இவர் தான் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து போக வந்து முடியல. இந்த இம்பாக்ட் பிளேயர்னால பார்த்தீங்கன்னா வின்னிங் ரிசல்ட் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஹர்ப்ரீத் பிளேயரை தான் இம்பாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போனோம். டிவாட்டியா இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு. ஸோ ஈஸியாக வந்து ஜிடி வந்து சேஸ் பண்ணிடுவாங்க மாதிரி வந்து போனோம். ஆனால் ஜிடி பண்ண பெரிய தப்பு, டிவாட்டியாவையும் ஷாருக் கானை இறக்காமல் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு முன்னாடி இம்பாக்ட் பிளேயர் ரூலை யூஸ் பண்ணி அதுவும் ரூதர்ஃபோர்டை போயிட்டு கொண்டு வந்தது. அந்த மொமெண்ட்லேயே வந்து பஞ்சாப் சைடு பார்த்தீங்கன்னா 50% வின்னிங் வந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வைசாக் விஜயகுமார் இம்பாக்டை கொண்டு வந்தோடனே 100% வெற்றி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஸோ இதுதான் நேற்று வந்து வின்னிங் ரிசல்ட் மாறி போனதுக்கான ரீசன். நேற்று மட்டும் ஷாருக்கான டிவாட்டியாவை முன்னாடி வந்து வந்துட்டு தான் அவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 27ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 9-3 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். செவ்வாயும் குருவும் சேரப்போ செவ்வாயும் குருவையும் சேர்ந்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிடுவார். அடுத்து டிராவிஸ் ஹெட் வந்து விளாடுறது வந்து டவுட்டு தான், ஒரு கம்மியான ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடிப்பார். அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் சுத்தம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச்சில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து என்ரிச் காசனுக்கும் வந்து நல்லா வந்திருக்கும். ஆனால் ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் வருமானு வந்து தெரியல. ஆனால் ட்ரீம் டீம் வரதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவார். ஒரு 30 ரன்ஸ் கிட்ட வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அபினவ் மனோகர் போன மேட்ச் வந்து சுத்தமாக வந்து ஆடலை. இந்த மேட்ச் வந்து அவர் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பேட் கமின்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சிம்ரஜித் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹர்ஷல் பட்டேல் 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகமது சமி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அடுத்து இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய ஆடம் ஜாம்பா அவர் வந்தாருன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா எய்டன் மார்க்ரம் அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் புரன் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் வந்திருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. அடுத்து ரிஷப் பண்ட் போன மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டாரு. இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு 30 ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து டேவிட் மில்லர் எப்பயும் போல் இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஆயுஷ் பதோனி இந்த மேட்ச்சில் வந்து ஆனால் ஒரு செமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஷார்துல் தக்கூர் ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலையும் போகலாம். அடுத்து சபாஸ் அகமது அதே மாதிரி தான், ஒரு விக்கெட் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம். அப்புறம் டிக்வேஸ் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து ரவி பிஸ்னாய் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பிரியன்ஸ் யாதவ் டீமில் இருந்தாருன்னா அவருக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சித்தார்த் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, எய்டன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, ரவி பிஸ்னாய், பிரின்ஸ் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ்னு அப்படி பார்க்குறப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இஷான் கிஷன், அபினவ் மனோகர், முகமது சமி இவங்க 3 பேரும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆயுஷ் பதோனி, ரவி பிஸ்னாய், பிரின்ஸ் யாதவ் இவங்க 3 பேரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனை யாரை வந்து போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ இஷான் கிஷன், பிரியன்ஸ் யாதவ் உங்கள் 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள்
மல்டிபிள் டீம்ஸ் வந்து போடுறவங்க நான் பெஸ்ட் பிளேயர்ஸை கொடுத்துருக்கவங்களையும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இதில் இந்த பிச் ரிப்போர்ட்டோ இந்த ஸ்டேடியத்தில் இவர் நல்லா அடிப்பாரோ இந்த கணக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதெல்லாம் நான் பார்க்கவே வந்து மாட்டேன். கிரகநிலைகள் படி இந்த டேட்டில் யார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது யாருக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை அதை பொறுத்தா நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷனு. நீங்கள் இதை வந்து இப்படியே போடணுங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. நான் ஒரு சில பேரை வந்து விடுவேன், அன்றைக்கி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ஒரு சில பேரை வந்து எடுக்க மாட்டேன், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமல் போவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த கம்ப்ளீட்டாக 22 பிளேயருக்கும் அக்யூரேட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. இதுலேயும் ஒரு சில பேருக்கு வந்து மிஸ் ஆகும். பிளேயர்ஸோட டேட்டா ரேங்காக இருக்கலாம், நம்மளே மீறி ஒன்று வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி நான் சொன்னதை வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி போகிறப்போ இன்னும் நல்லா வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு கிரகநிலைகள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் அதையும் டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு மறந்துடாமல் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. புதுசாக வீடியோ பார்க்குறாங்க மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.